காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. தமிழர்கள் மறந்து போன வீர விளையாட்டுகளை விளையாடி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள். சென்னை தாம்பரம் அடுத்த ராயப்பா நகரில் குடியிருப்பு வாசிகள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி, சமூக ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளான சிலம்பம், மான்கொம்பு, சுருள்வாள், தீப்பந்தம் சுற்றுதல், களரி, கத்திச்சண்டை, வாழ்வீச்சு போன்ற விளையாட்டுகளையும், பத்மாசனம், சிரசாசனம் போன்ற யோகாசனங்களையும் பொதுமக்கள் முன்னிலையில் விளையாடி அசத்தினர். தற்போதைய விஞ்ஞான உலகில் அழிந்து வரும் நம் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இது போன்ற வீர விளையாட்டுகளை வருடந்தோறும் அரங்கேற்றி வருவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தற்போது இந்த கலைகளை கற்பதில் ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கராத்தே, குங்ஃபு போன்ற வெளிநாட்டு கலைஞர்களுக்கே முன்னோடியானது நமது தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பம் என்பது நம்மில் பலரும் அறியாத ஒன்று. இது போன்ற வீர விளையாட்டுகளை கற்பதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வெகுவாக குறையும், உடலும் மனமும் உறுதி பெற வழிவகை செய்கிறது என்று இக்கலைகளை பயின்று வரும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். வணக்கம். இப்போ நம்ம பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கே வரதராஜபுரத்தில் நம்ம வர்ம அடிமுறை நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். ஆக்சுவலி வர்ம அடிமுறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழர்களுடைய தற்காப்பு கலை, அதாவது மதர் ஆஃப் ஆல் மார்ஷியல் ஆர்ட்ஸ். எல்லா தற்காப்பு கலைக்கும் தாய்க்கலை அடிமுறை தான். ஆனால் சிலம்பன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் எல்லோரும் சொல்லுவாங்க குங்ஃபு, கராட்டே இதெல்லாம் நம்ம சிலம்பத்திலேருந்து வந்ததுனா இந்த விளையாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எங்கேருந்து வந்ததுன்னு. இது மூலம் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம தமிழ் மொழியை நம்ம எல்லா மொழிக்கும் மூலம்னு சொல்கிறோமோ, அப்போ தமிழர்களுடைய போர்க்கலை தான் எல்லா தற்காப்பு கலைகளின் மூலம். அதை நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்பா கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டது. அப்புறம் நான், அப்புறம் தம்பி ஜீவா மாஸ்டர், அவங்க எல்லோரும் நிறைய இருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம மற்ற கலைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது கொடுக்கறதில்ல. ஏன்னா இதில் நமக்கு
ஃபைனான்சியலாக வந்து இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாதனால கொடுக்குறதில்ல. அரசு இதை வந்து முன்னெடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா இது வந்து இன்னும் வளரும். இது வந்து நம்முடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மைண்டை கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து சீராக அமைக்க வந்து உதவி புரியும். இப்போ நான் சென்னையில் வந்து நம்ம வந்து 2 இடத்துல நம்ம பிரான்ச் இருக்குது. ஒன்று பம்மலில், இன்னொன்று குன்றத்தூரில். ஏவிஎஸ் அடிமுறைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3-4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இங்கே குன்றத்தூரில். அங்கே பம்மலில் வந்து ஒரு 8 வருஷமாக பண்ணுறோம். இதை வந்து கற்றுக்கிட்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்னும் இது கொஞ்சம் தான், இங்கே நம்ம செய்து காமிச்சதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்ட்டு தான், டைம் பத்தாது. இன்னுமே வந்து சில இடங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரே ஆள் நின்று 4 பேர் அடித்தா 5 பேர் அடித்தானா அடிக்க முடியும். அதுக்கான திறமையும் அந்த டெக்னிக்கும் இதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து கற்றுக்கிட்டு பாசிட்டிவாக, இப்போ வந்து ஒரு ரவுடிஸாக ஆகிறதில்ல, அதை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஒரு நல்ல விஷயத்தை பயன்படுத்தினா இது வந்து நல்லாயிருக்கும். எந்த தற்காப்பு கலையிலையும் இல்லாதது இந்த வர்ம அடிமுறையில் இருக்குது. இதுதான் நம்ம களரியாக பார்க்குறோம். களரியாக பார்க்குறோம். நம்ம களரி எல்லாமே இந்த வர்ம அடிமுறையிலேருந்து தான் வந்தது. அது தெரியாதவங்கன்னா இது எப்படி வர முடியும்? அப்படி கிடையாது. இதில் இல்லாதது எந்த மார்ஷியல் ஆர்ட்லையும் இல்லை. நீங்கள் எந்த ஸ்டைலில் வந்தாலும் அடிமுறை வர்ம கையில் இல்லாத மாதிரி அதாவது அடிமுறையில் உள்ள நிறைய பிரிவு இருக்குது. அடிமுறையில் கைப்போர் முறை, ஆயுத பெருக்கம், வர்ம கலை, எதிரி முறை சொல்லிகிட்டே போகலாம். அது அடங்காது. நீங்கள் செஞ்சது வந்து 1000ல் 1. எல்லாமே ஒரு தலைமுறையில் நீங்கள் கற்றுக்க முடியாது. உங்கள் 60 வயசுலேயே கூட கற்றுக்க முடியாது. அவ்வளோ பாடம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தான் தெரியும். அது பெரிய கடல். என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் நிறைய இது இருக்குது. வர்மக்கலை, நோக்கர்மம் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நம்ம பண்ணுறதில்ல. நோக்கர்மம் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளதான். எந்த மார்ஷியல் ஆர்ட், அந்த சிலம்பத்திலேருந்து தொடங்கி எல்லா மார்ஷியல் ஆர்ட்டுமே வந்து இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையிலேருந்து வந்தது தான். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டால் பிரிவு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அந்த கொஞ்சமே இவ்வளோ தான். இன்னும் நிறைய இருக்குது. அது சொல்ல முடியாத அளவில் நிறைய இருக்குது. நிறைய ஆசாமர்கள்ட்ட இருக்குது. ஒரே ஆளுக்கு முடியாது அது. இப்போ உங்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ சிலம்பத்துக்கு சிலம்பம் அடிமுறை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விதிமுறையை உருவாக்கி, இப்போ எந்த இதுக்குமே வந்து பொதுவான சிஎம் டிராபி நடத்துகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு அசோசியேஷனில் நடத்துகிறாங்க. அங்கே சரியான முறையில் நடத்துகிறாங்கன்னா இல்லை. அப்போ உண்மையான திறமை யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுறானோ அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு பொது விதி உருவாக்கல. இன்னும் சிலம்பம் எல்லாம் சொல்கிறாங்க தமிழர்களை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அளவில் தான் இருக்குது. எந்த அரசியல்வாதி இறங்கி செய்கிறாங்க? அவங்க நினச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் அரசியல் சைட்லேருந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கணும். மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட் இது, மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் இது. இதுக்குன்னு தனி நிர்வாகம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. மற்ற கலைகளை வளர்க்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த கலைக்கு ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கணும். ஒரு மினிஸ்ட்ரி தனியாக தேவைப்படுது. இதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். அடிமுறைனா என்ன, வர்மக்கலை இதெல்லாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சின்னு தனி மினிஸ்ட்ரி உருவாக்கி அதில் நல்ல ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பசங்க இதுக்குள்ளே வருவாங்க, கற்றுக்குவாங்க. அதுதான் அரசு இதை பண்ணணும். இப்போ பசங்க என்ன மாதிரி வராங்க இன்ட்ரெஸ்ட்டாக, இல்லை பேரண்ட்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு தற்காப்புக்காக கொண்டு வராங்க. இதையும் தாண்டி மெயினாக பொருளாதாரம் தானே. பொருளாதாரம் இல்லாத எந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு மேலே நிற்குது சொல்லுங்கள்? நிற்காது. பொருளாதாரம் தான் மெயின். அப்போ அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு வழி ஏற்படுத்தினா ஜாப். பிடி சாரெல்லாம் கற்றுக்குறாங்க. பிடி சாரெல்லாம் கம்பல்சரியாக அடிமுறை சிலம்பம் தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் பிடி சாருக்கே வந்து அங்கீகரிப்போம்னு சொல்லிட்டு ஒரு விதியை கொடுத்தா வராது. வளராதா? ஏன் வளராது? புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு இந்த கலையை கற்றுக்கிட்டால் நம்முடைய பாரம்பரியமும் வளரும். கூடவே அந்த கற்றுக்கிற வீரர்களுடைய பொருளாதாரம் கூடுமானா தான் வருவான். பொருளாதாரம் இல்லை, கஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், அவனுக்கு பொருளாதாரம் சாப்பிட வழி இல்லாதவன் எப்படி கலைக்கு பின்னாடி சுற்றுவான்? இப்போ இந்த கலையை கற்றுக்கிட்டால் நேஷ்னல் லெவலில் இதில் போயாச்சுன்னா ஜாபு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கவர்மெண்ட் உருவாக்கி கொண்டு வரணும். அது அவங்க கையில் தான். நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் கடைசியில் அவங்க கையில் தான் நிற்கும். அவங்க முயற்சி எடுத்துட்டாங்கன்னா, இந்த பேட்டி மூலம் மட்டும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, இந்த கலையை முன்னெடுத்து அவங்க கொண்டு வரணும். உங்கள் பேர் என்ன? அடிமுறை ஆசான் சதீஷ்.